பரிசுத்தமும் இரக்கமுடைய நல்ல ஆண்டவர், இந்த மத்தியான வேளையில் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், உடைய பாடுகளை தியானிக்கும்படியாக கர்த்தாவை இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் இரண்டாவது வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனோடு கூட பேசும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக கர்த்தர் தாமே மாற்றும்படியா நான் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. புதன்கிழமை என்று பாஸ்டர் இடத்துல சொன்ன இந்த வார்த்தையை பேசும்படியாக நேற்றைய தினத்தில் பாஸ்டர் சொன்ன வார்த்தையை நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சிலுவை பாடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணத்தை குறித்த இந்த காரியங்கள் ஒரு நாள் மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில மாத்திரம் நேற்றைய தினத்தில் சொன்னதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பந்தியில் மாத்திரம் நினைவுபடுத்தக்கூடாதோ அல்லது இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சர்வீஸ்ல நடக்கிற இந்த ஒரு நாள் மாத்திரம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதல்ல. வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற இந்த பூமியில நியமித்திருக்கிற நாட்கள் முழுவதும் நீங்களும் நானும் அதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். ஒரு சகோதரியுடன் இடத்துல பேசும்போது சொன்னாங்க, அவங்க சர்ச்சில் குட் ஃப்ரைடே சர்வீஸே இல்லையா. சொன்ன ஒரு காரணம், நாங்க எப்பொழுதுமே நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொல்றோம். சர்வீஸை குறித்த காரியங்களை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் அவள் சொன்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உள்வாங்கிக் கொண்டேன். என்ன அப்படின்னா, என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக பட்ட பாடுகளை, உங்களுக்காக அவருடைய சரீரம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை அனுதினமும் உன் வாழ்க்கை வரியும் முடிவு வரையும் வரைக்கும் நீங்களும் நானும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களும், எல்லா காரியங்களும், எல்லா வார்த்தைகளும் அது ஜீவன் உள்ளது. ஆமென். அவைகளுக்குள்ளாய் ஜீவன் இருக்கிறது. அவைகள் சத்தியம். அது சொன்ன என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அது நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் எல்லாம் செய்யும். ஆனால் இந்த 7 வார்த்தைகளில் வேதத்தின் படி பார்க்கிற பொழுது இவைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவதாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதன் மரிப்பதற்கு முன்பதாக சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் உலகத்தின் படி சொல்லுகிறேன். அவைகள் எவ்வளவுங்க மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அதுபோல என் ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் குறிப்பிட்ட அந்த நாட்கள் வரை அவர் என்ன காரியத்தை செய்ய சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற இந்த தருணத்துல என் ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிற இந்த 7 வார்த்தைகளும் சற்று விசேஷமானவைகள் என்று உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 1வது பிதாவே என்னை மன்னியும் என்ற ஒரு வார்த்தைக்கும், அதே போல 2வது வார்த்தை இந்த வார்த்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். 23வது அதிகாரம் லூக்காவுக்கு எழுதின லூக்கா 23:43 வசனம். இன்று என்னோடு, இன்றைக்கு என்னைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு என்னோடு கூட இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடைப்பட்ட காரியத்தை மாத்திரம் நான் ஒரு விஷயம் நான் படித்து பார்க்கிற பொழுது, மீண்டுமாய் இந்த காரியத்தை நான் மீண்டுமாக படிக்கிற பொழுது, முழுவதுமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல முழுமையாக எல்லோருமே சேர்ந்து அவரை ஏளனப்படுத்துகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இகழ்ந்து பேசுகிறார்கள். சாதாரணமாக ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு நபருக்கு வியாதிப்பட்டு படுத்திருந்தாலே அநேக நேரத்தில் நம்ம அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு சிரிச்சு சந்தோஷமாக இருக்க மாட்டோம் இல்லைங்களா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சகலவற்றையும் சகித்துக் கொண்டு சகல பாடுகளுக்கும் மத்தியில மரண தருவாயில எல்லோரும் இகழ்ந்து பேசுகிற இந்த சூழ்நிலை தான் என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுவார். என்ன சொல்றாங்க, நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ரோம பேரரசில் அந்த நாட்களில இப்படிப்பட்ட குற்றவாளிகளை, ஒரு சாதாரணமான குற்றவாளிகளுக்கு இந்த சிலுவை மரணம் இல்லை என்று நான் ஒரு குறிப்பில் படித்தேன். மாறாக இவர்கள் ஒரு கொடூரமான குற்றம், தேச துரோகம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைகளை இப்படிப்பட்ட செய்திருக்கலாம் என்று நான் ஒரு சிறிய குறிப்பில் படித்தேன். ஆங்கில வேதாகமத்தினுடைய இது ஒரு மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா 39வது வசனத்துல both of us committed very bad things, மிகவும் கொடூரமான ஒரு காரியத்தை செய்திருக்கிற இவர்களுக்கு மத்தியில அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர்களில் ஒருவன் தான் என் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மீட்பை பெற்று ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரு காரியம், இந்த மனம் திருடின இந்த கள்வன் என் ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு பொறுமையாக எல்லாவற்றையும் சகல அற்புதங்களையும் சகல அதிசயங்களையும் செய்த கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இப்பொழுது இவ்வளவு தூரம் அமைதியாக இருக்கிறார் என்று அவருடைய தெய்வீகத்தை குணாதிசயங்கள் வெளிப்படுகிறதை அவனுக்குள்ளாக ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஒருத்தர் அல்லேலூயா சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். மீண்டுமா ஒருத்தர் அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொன்ன ஒரு ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. நான் சொல்லல, இந்த காரியத்தை பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பார். Glory to God. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய வேதம் சொல்லுது ஒரு சாமர்த்தியமான ஒரு ஜெபம் என்று சொல்றேன், ஒரு ஜாக்கிரதையான ஒரு ஜெபம். வேதத்தில் அநேக சின்ன ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது, சிறிய ஜெபங்கள் வேதத்தில் அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா சொல்கிற பொழுது கர்மேல் பர்வதத்தில் அநேக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் சொன்ன ஒரு காரியம் ஒரு சின்ன ஒரு ஜெபம் தான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அல்ல, ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை சொன்னார். வாசிங்க 1:4. நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீர் சொல்லுங்க. இந்த ஜனங்கள் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும். 1 ராஜாக்கள் 18:37 ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறார். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளாய் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த அக்கினி என்னங்க, அந்த அக்கினி பலியை பட்சித்து போடுறது என்று நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த கள்ளன் சொல்கிற ஒரு காரியம், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் முன்பாக வைக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரே ஒரு வார்த்தை, 42 நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைந்தருளும். மிகவும் ஒரு சுருக்கமான ஒரு ஜெபம். அநேக நேரத்தில் நீங்க நினைச்சிடக்கூடாது, ஒரு சின்ன ஒரு சுருக்கமா ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். ஆண்டவரே என்னை நீங்க இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி போற மாதிரி இல்லை. வேதம் சொல்லுறது, ஏனோக்கு தேவனோடு கூட 300 வருஷம் செஞ்சிருச்சான்னு சொன்ன டைரக்டா எடுத்துட்டாரு. சிறிய ஜெபம். நான் ஒரு காரியத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியம் எப்படின்னா, என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மனிதனுடைய ஒரு மீட்பின் பொருளாக பக்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருகிலே இருக்கிறார், மிகவும் அருகார். இனி ஒரு திருடன் இதை அறிந்து கொள்ளவில்லை, இனி ஒரு கள்ளன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்ளாதவனாகவே இருந்தான். என் ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, என்னுடனே கூட நீ பரதீசில் இருக்கும். வாக்கு பண்ண கேட்ட ஒரு பதிலுக்கு, ஒரு போட்ட ஒரு அப்பீலுக்கு, அவன் ஏறெடுத்த ஒரு நல்ல ஒரு விண்ணப்பத்திற்கு அல்லது ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்னங்க? இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். பரதீசு என்பது நான் கடந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிருக்கிறேன், அது பரலோக ராஜ்யம் அல்ல, அது ஆத்துமாக்கள் இளைப்பாறுகிற இடம், அது ஒரு மகிழ்வூட்டும் ஒரு பூஞ்சோலை, அது ஒரு தோட்டம், அது ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது, ஒரு வானத்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கிறது, இந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த இடத்துல போகிற பொழுது வேதம் சொல்கிறது, இது என்ன சொல்றாங்க, தேவதூதர்களால் அழைத்து செல்லப்படுகிறோம். இந்த இடத்துல போகிற பொழுது ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிப்பதற்கு கர்த்தர் வழி உண்டாக்குகிறார். நான் இதற்கு வேதத்துடைய ஆதாரமாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மாதிரி படிங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் கொடுப்பேன். பரதீசுக்கு போகிறவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுகிறது அடுத்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சரியான வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் என்ற வார்த்தையில, இன்றைக்கு டுடே யூ வில் பீ இன் பாரடைஸ். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அநேகர் இங்கே ஏற்றுக்கொள்ள புதிதாக வந்திருக்கிறீர்கள். சொல்ல ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னங்க, நீங்க ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக வந்து விடுவீங்க. எப்படி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரை, ஒரு வருஷம் அதுக்கு ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க. இந்த டைம் 12 மணி வரைக்கும் 12 வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் பர்மனன்ட் இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள், உள் வளையத்திற்குள்ளாக உங்களுக்கு பாதுகாப்பும் நல்வழியும் தருவதற்கு ஆண்டவராக கர்த்தர், ஆனா ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உள் வளையத்திற்குள்ளாக நீங்க வந்து விடுகிறீர்கள். Glory to God. இந்த நாளிலும் வேதம் சொல்கிறது, இன்றைக்கு தான் அனுகிரகம்.
இன்றைக்கு ரட்சணிய நாள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்று கண்ட எகிப்தியரை நீ இனி காண்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், நாளைக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்ல இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க தயார். எப்ப அப்படிங்க? கர்த்தருக்குள்ள நீங்க வந்துட்டா போதும், ஆண்டவருக்குள்ள நீங்க வந்துட்டா போதும். அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ள என்ன சொல்றது, செக்யூரிட்டி சொன்னா அந்த வளையத்திற்கு வந்துட்டா போதும், கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வார்த்தை, இன்றைக்கே அல்லாமல் என்னுடனே, என்னுடனே வரப்போறேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருங்க? திருடன் கண்ணனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே வரப்போகிறாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட விட போறது. 2 நாளைக்கு ஆண்டவர் வந்து செந்தில் பிரதர் வீட்டுல இருக்கு. செந்தில் பிரதர் தான் எல்லாத்துக்கும் இருக்கும், அவரும் கோச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு ஆண்டவர் வீட்டுல இருக்கான்னு சொன்னான்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? மிக சந்தோஷம் இல்லையா? கர்த்தரை நம்மோடு கூட இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, ஒரு சாக்கியத்தை அந்த கள்ளன் திருடன் பெற்றுக் கொண்டார். ரைட். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனை பரதேசத்திற்கு அழைத்து செல்வதற்குண்டான கள்ளனிடம் கண்ட குணாதிசயங்களை என்ன காரணத்துக்காக அவர் அழைத்துக் கொண்டார்? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது 40வது வசனத்தை மட்டும் வாசிங்களா? யூரோப்பா 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுற ஒரு காரியம், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள்ளாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம், அவன் பாவ அறிக்கை செய்கிறான். தேவ சமூகத்துல பாவ அறிக்கை செய்து தன்னை உணர்ந்து இந்த பாவ அறிக்கை செய்கிறான். அநேகர் வந்து தன் பாவத்தை சொல்றதில்ல. ஒண்ணு, செய்த பாவத்தை மறைத்து விடுகிறார்கள். செய்த பாவத்திற்காக இனியொரு அதை மறைப்பதற்கு இனியொரு பாவத்தையும் செய்கிற இந்த காலகட்டத்தில் இவர் செய்கிற ஒரு காரியம், தன் பாவத்தை முழுமையாக அறிக்கையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அநேக காலகட்டத்தில் எங்களுடைய ஆபீஸ்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அநேகரை வந்து பெயில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதுக்கு அப்புறம் பெயில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்பதாக அங்கிருந்து வர ரெப்ரசன்டேஷன் பெட்டிஷன் சொல்ற முதல்ல ஒரு காரியம், இந்த குற்றவாளி சொல்லுகிற ஒரு காரியம், ஐ எம் a law obeying citizen. நான் சட்டத்தை மதிக்கிறவன். நான் என்னென்ன நீங்க பிடிச்சீங்களோ அது எல்லாமே நான் சொந்த சம்பாத்தியத்துல சம்பாதிச்சு. இந்த 2 பாயிண்ட் வந்து யூனிஃபார்மா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரே லாயர் தான் எழுதி கொடுத்துட்டே இருக்கிறான். ஒரே லாயர் தான் கவுன்சில் எழுதி கொடுத்துட்டு இருக்காப்ல. இதே பதில் நாங்க வந்து திருப்பி பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். என்ன? தன் செய்த குற்றத்தை மறைக்கிறான், தன் செய்த பாவத்தை அவன் மறைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் செய்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுது நீ மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்கிறியோ, என் ஆண்டவர் கர்த்தர் உங்களையும் சரி என்னையும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் கரெக்டான நேரத்தை அந்த ஆசீர்வாதத்தை வழங்க போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தவறானது சொல்லாது, தவறான காரியத்தை பரப்பாது. பிரைஸ் தி லார்ட். உள்ளத மாத்திரம் என்ன இருக்குதோ அதை மாத்திரம் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு காரியம் நடந்திருக்கிறதோ அந்த காரியத்தை மாத்திரம் நீங்க சொல்ல வேணும். என்ன நடந்திருக்காங்க அப்படியே ஒத்துக்கொள்கிறோம். வாசிங்க 41ஆம் வசனம் வாசிங்க. 40வது வசனம் வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது. பின்னாடி வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். என்ன பண்ணணுமோ அதுக்கு தான் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு நிச்சயமா. பிரைஸ் தி லார்ட். அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறான். எனக்கு பெருசா ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லல, அந்த தண்டனை என்ன பாவத்திற்கு தண்டனை அவன் ஏற்றுக்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்துல வேதத்துல வாசிக்கிற பொழுது தாவீது வந்து எப்பொழுதெல்லாம் பாவம் செய்தானோ அப்பொழுதெல்லாம் தண்டனை உடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. காத் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக, ஞான திருஷ்டிக்காரன் மூலமாக கர்த்தர் அவனுக்கு சாய்ஸை கொடுக்கிறார். உனக்கு என்ன தண்டனை வேணும்னு சொல்லி சாய்ஸை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன தண்டனை வேணும்? உனக்கு கொள்ளை நோய் அனுப்பணுமா, இல்ல வந்து இந்த மாதிரி 2-3 காரியங்களை சொல்கிறார். இந்த காரியங்களை வந்து சாய்ஸ்ல வந்து 1 நாளாகும் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. 1 நாளாகும் 21:12. 3 வருஷத்துக்கு பஞ்சம், அல்லது உன் பகைஞரை பட்டை உன்னை பின்தொடருமா, நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறித்தோடு போக செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. 3 சாய்ஸ் கொடுக்கிற பாவத்துக்கு நான் தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன்.
நாம் பாவத்துக்கு கல்லன் சொல்ற ஒரு காரியம் நான் பாவத்திற்கு தகுந்த ஒரு தண்டனையை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி வார்த்தை சொல்றது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லை. யாரும் தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகாதது ஒன்று அப்படின்னு அர்த்தங்க. அவர் செய்ததெல்லாம் சரி. இந்த உலகத்திற்கு மீட்கும் பொருளாக வந்தது சரி. இதோ அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்திருக்கிறார். அவருடைய உபதேசங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாமே சரி என்று அவன் உறுதிப்படுத்துகிறான். என் ஆண்டவராகிய கர்த்தரை ஆண்டவர் என்று விசுவாசித்து அவன் முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தில் அடியனை நினைவு கூர்ந்தரணும். பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனுக்குள்ளாக அவன் பிரவேசிப்பதில் அவனுக்கு இருந்த ஒரு ஆவல், ஒரு ஆர்வம், அவனுக்குள்ள இருந்த ஒரு பிரயாசம், என் ஆண்டவர் கர்த்தர் இவைகள் எல்லாம் ஒரு குவாலிட்டிஸா பார்க்கிறார். Glory to God. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதோ இல்லையோ, அவன் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொண்டானோ அந்த காரியத்தை இனி ஒரு நபரிடத்தில் தெரிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து என்ன, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன தெரிந்திருக்குதோ அவனுக்கு அதை மற்றவரிடத்தில் தெரிவிக்கிறார். தேவ பயம் வேண்டும், உனக்கு விசுவாசம் வேண்டும். அவர் சரியானவற்றை செய்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். தேவனை குறித்த காரியங்கள், அறிந்த காரியங்களை மற்றவரிடத்திற்கு தெரிவிக்கிறோமா? ஊழியம் என்பது வேதம் சொல்கிறது எல்லோர் மேலும் விழுந்த கடமையாகவே இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் போதகருக்கு மாத்திரம் அல்ல, உபதேசியர் மாத்திரம் அல்ல, சுவிசேஷகருக்கு மாத்திரம் அல்ல, அது எல்லோருக்கும் விழுந்த கடமையாக இருக்கிறது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த காரியம் எல்லாம் these are the qualities, the bundle of qualities. யார்கிட்ட பார்க்கறாருங்க? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருடன்ட்ட பார்க்கறாரு. இயேசு கிறிஸ்து இந்த நிலைமையில இந்த வார்த்தையின் மூலம் சரியாக உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், நான் இன்று என்ன சொன்ன படிங்க அந்த வசனம் 23:43 இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று, இன்று என்னோட கூட பரதீசில் இருப்பாய் மெய்யாக எனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகிற்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக இனி ஒரு வாழ்க்கை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர் ஆண்டவர் இங்க இருக்கிறார், இங்க போறேன்னு சொல்றாரு. இப்போ பிரதேசி இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இனி ஒரு நித்திய ஜீவன் வாழ்க்கை என்று உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் நம்பிக்கை இல்லாத நிலைமையில் தான் இருக்காங்க. பின்னாடி அநேகர் சொல்லுவார், அநேகர் இந்த உலகத்துல இருந்தா போதும், இருக்க வரைக்கும் மானிடனாய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், எப்ப சாகரமோ செத்துருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இல்லை, ஆவிக்குரிய ஜீவத்தில் அப்படி இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே நித்திய ஜீவனை நோக்கி ஒரு பயணத்தை நீங்கள் நானும் தொடர்றேன். வேற ஒரு குறிக்கோளே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்ன? பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பிரதானமான ஒரே ஒரு காரியம் தான். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு காரியம், நித்திய ஜீவன். ஆமென். அதை நோக்கி போகணும். இன்னொரு காரியம் இருக்கு. இந்த உலகம் மாத்திரம் அல்ல, இனி ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு நீங்க கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இது வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். நித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாழ்க்கை, இந்த நாட்கள் குறைந்த நாட்கள் தான். இந்த நாள்ல நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மேலான இந்த வாழ்க்கையில நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், நித்தியத்திற்கு எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம். இதற்குண்டான அஸ்திவாரத்தை நீங்க தான் போடணும். பிரைஸ் தி லார்ட். கொத்தனார் நீங்க தான், சித்தாலும் நீங்க தான், கன்ஸ்ட்ரக்டர் நீங்க தான், டிசைனிங் என்ஜினியர் நீங்க தான், கன்ஸ்ட்ரக்டர் என்ஜினியர் எல்லாமே நீங்க தான். நீங்க வேற யாரும் ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க இல்ல. இது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம். எந்த மனிதனும் உங்கள் நித்திய ஜீவனுக்கு மறுமையான ஒரு வாழ்விற்கு எந்த ஒரு மனிதனும் இடையாக வர முடியும். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவராகிய கர்த்தர் இனி ஒரு காரியம் என்ன விளக்குகிறார்? என் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனி ஒரு காரியத்தை என்ன சொல்கிறார் என்றால், இரண்டாவது காரியம், தன்னிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் தெளிவாக இதை உணர்த்து. ஒரு இந்த வசனத்தை மாத்திரம் படிச்சிருக்கேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. புறம்பே நான் தள்ளுவதில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கர்த்தர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கட்டினா என் ஆண்டவர் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் மிகவும் இந்த இடத்துல ஆப்டாக இருக்கும்படியான என்று சொல்லுகிறேன். 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு போதகர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் நுழைகிற பொழுது இனி ஒரு போதகர் அந்த போதகர் அழைத்துக் கொண்டு வந்தார்.
அவர் நுழைகிற அந்த புதிதாய் வந்த அந்த போதகரை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது. பார்த்த உடனே மனதில் நினைச்சேன், இவர் ஒரு கொடூரமான ஆளா இருந்திருப்பாரோ பழைய நாட்கள்ல அப்படின்ட்டு. எனக்குள்ளாக அந்த காரியம் பேச பேச அந்த காரியம் கேட்டணும் எனக்கு பழைய சாட்சி ஏதா இருக்குங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா இடையிலே நான் மனதில் நினைப்பதற்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு காரியம், நான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறேன், நான் வந்து பெரிய ரவுடி, அவர் பெரிய ரவுடி, இப்பொழுது கர்த்தருக்காக இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் மன்னித்து என்னை கர்த்தருடைய ஊழியத்தை, நான் சொன்ன ஒரு காரியம், எனக்கு வந்து அவர் ஒரு எம்எல்ஏக்கு கீழே இருந்தார், ஒரு அரசியல்வாதி கீழே இருந்திருக்கார். அவர் சொன்னதை எல்லாம் செய்வேன். ஆழ்கிடத்தில் சாராயம் விற்பனை, என்ன ஒரு நான் கொலை மாத்திரம் செய்யல பிரதர் அப்படின்னு சொன்னார். அந்த மனிதனை 5 நாள் ஒரு கூட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். 5 நாள் அவர் சொன்ன ஒரு காரியம், பிரதர் நான் 3 நாள் நான் குடிச்சிட்டு போனேன், 3 நாள் நான் குடித்துவிட்டு 4ஆவது நாள் கர்த்தர் என்னை தொட்டார். இப்படிப்பட்ட பாவியும் கர்த்தர் தொடுவாரா? அந்த போதகரை நான் கட்டிப்பிடித்து நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று சொன்னார். என் ஆண்டவர் கர்த்தர் எந்த நிலைமையிலும் எந்த மனிதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக, என் பாவம் பெருசியா, என்னுடைய அக்கிரமம் பெரிது என்று சொல்லாதீங்க, தேவ சமூகத்தை நாடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி ஒரு காரியம் சொல்லுகிற காரியம், ஆண்டவராய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு பரலோகம் வந்து ஏங்குது. அதனாலதான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று பரலோகம் காத்திருக்கிறது. Glory to God. இன்னொரு காரியம், சிலுவை வழியாகத்தான் என் ஆண்டவராய் கர்த்தர் இந்த பாடுகளை வந்து அனுபவிச்சுட்டு வர்றார். இப்போ இந்த வேதனைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேலையில் அவர் சொல்ற ஒரு காரியம், இதோ நான் அடுத்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்கு நான் போறேன், அடுத்ததாக எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, இதோ பிதாவினுடைய வலது வாரிசத்திற்கு நான் சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிற காரியம். முந்தின நாள் இருந்து எவ்வளவோ வேதனைகளை பற்றிருக்கிறார், எவ்வளவோ இந்த ஒரு மனிதன் பாடுகளுக்குள்ளாக போகிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். சிலுவை தொடர்ந்து பாடுகள், தொடர்ந்து வேதனை, தொடர்ந்து வேதனையான பேச்சுக்கள், இவை எல்லாத்துக்கும் உபத்திரவம். வேதம் சொல்றது, உபத்திரவப்படுகிறியா, உனக்கு ஒரு கிரீடம் தயாரா இருக்குன்னு வச்சுக்க, ரெடி ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்க. நீ உபத்திரப்படுவதற்கு, உன்னுடைய உபத்திரப்படுறதுக்கு கர்த்தர் இனி ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறவனை தேற்றும்படியாக கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த தயாராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, என் ஆண்டவராகிய கர்த்தர் நீ பாடுகளுக்குள்ளாக போகிற பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவைகள் எல்லாம் அந்த எல்லாமே கொடுக்கிற அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள் எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உங்கள் மீது போடுகிற ஒரு அன்பின் அடையாளமாகவே இருக்கு. என் ஆண்டவராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.